வேண்டியது ஒன்று, நாம் காத்திருப்பது அவசியம். அல்லேலூயா. 12 சீசர்கள் பிளஸ் 120 பேர், மொத்தம் 120 பேர் 50 நாள் அளவு அவர்கள் மேல்வீட்டார்ல எப்படி காத்திருந்தார்கள்? நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திருக்கிறதுக்கு மண்டையை சொறிகிறோம், கையை சொறிகிறோம், காலை சொறிகிறோம், என்னவோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இவர்கள் 120 பேர் 50 நாள் அளவு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? காத்து கொண்டு. அப்பத்தை சாப்பிடணும்னு சொன்னவரு தான் இப்போ புளிப்பான 2 அப்பங்களை சுட்டு கொண்டு வான்னு சொல்றது. அல்லேலூயா. அப்போ இங்க நாம் சாப்பிட வேண்டியது புளிப்பு இல்லாத அப்பம், பரிசுத்தமான ஒரு காரியம். தீட்டான காரியங்களே, புளித்து போய் இருக்கிற பாவ பழக்க வழக்கங்களை நாம் சாப்பிடக்கூடாது, உட்கொள்ளக்கூடாது, அதன்படி நடக்கக்கூடாது. இப்ப புளிப்புள்ள பாவம் நிறைந்த காரியங்களே, பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிற காரியங்களே தேவ சமூகத்திலே கொண்டு வந்து வரும் பொழுது இந்த பெந்தேகோஸ்து 50ஆவது நாள்ல ஒரு அக்கினி இறங்கி அதை எல்லாத்தையும் சுட்டரித்து போடுகிறது. அல்லேலூயா. சபைக்குள்ளே நாம் நம்முடைய குற்றங்களை, குறைகளை, நம்முடைய தேவனுக்கு புரியவில்லாத காரியங்களை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் உலகம் படிக்கிட்டு, ஆண்டவரே எனக்குள் இருக்கிற புளித்து போய் கிடக்கிற எல்லா பாவ பழக்க வழக்கங்களை உம் அக்கினியால் சுட்டரிக்கப்பட வேண்டும். நம்ம சமூகத்துல வந்து ஆண்டவரே இந்த பாவ வேலை விட்டு விட முடியல, இந்த பாவ பழக்க வழக்கங்களை விட்டு விட முடியல, நான் உங்க சமூகத்துல நான் விட்டு கொடுக்கிறேன். நம்முடைய அக்கினியினால நீங்க என்ன பண்ணுங்க, அதை சுட்டரித்து போடுங்க. இப்போ புளிப்புள்ள அப்பம் புளிப்பில்லா அப்பமாய் மாறுது. அல்லேலூயா. அப்ப நீங்க நானும் வேதத்தின் அடிப்படையில இந்த பெந்தேகோஸ்து என்கிற நாள் ஒரு விசேஷித்த அனுபவம் நிறைந்ததா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியை பெற்றுக் கொள்ளுகிற நாள் இந்த நாள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீங்கள் நானும் இந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு, இந்த போஜன பணியை செலுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே நாம் ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்து 50ஆவது நாளிலே 120 பேர் மேல தேவனுடைய அக்கினி நாமத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டு அநேக ஜனங்களுக்கு மத்தியிலே சீசர்களை கர்த்தர் வெளியரங்கமாக்கி கொடுத்தார். அல்லேலூயா.